நம்ம உள்ளே இருந்தா எப்படி ஆகுது, வெளியே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும், சுத்தி பார்க்கணும். அதனால போகலாமா? போலாம். அம்மா, அழகான ஒரு ஆடவர் இருக்கிறார். அவர் யார், அவர் பேர் என்ன அப்படி என்பது தெரியல. ஆனா நீ போய் நீ யாரு, உன் பேர் என்ன அப்படி கேட்டு வரியா? கேக்குறேம்மா. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இங்க வந்து நிக்கிறீங்க இல்லையா, நீங்க யாரு, உங்கள் பெயர் என்ன, நீங்க எந்த ஊரு? அத கேக்குறேன். நீ என்ன கேட்க வந்தாயே, நீ யாரு, உன் பேர் என்ன? அப்படியா? அந்த நலாகனி அம்மாவுக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய தாதி பெண் நான். ஓஹோ, அப்படியா? உன்னை யாரு இதை கேட்டு வர சொன்னாங்களா? அவங்கள அனுப்பு, அவங்க கூட நான் சொல்றேன். அவங்க கிட்டயே சொல்லணும். ஆமா. அம்மா என்ன சொன்னார்? நான் கேட்ட உடனே அது எனக்கு சொல்ல தெரியாது. அவங்ககிட்ட நான் சொல்லணும் இல்ல. யார் கேட்டார்களே அவர்களை அனுப்பு அப்படி சொல்றாங்களா? நானே பாக்குறேன். பாருமா. ஐயா, நீங்கள் எந்த ஊரு, எந்த தேசம்? மன்மத உருவத்தோடு அழகான ஒரு ஆடவர். ஆமா, இதோ கன்னியாகுமரத்தின் வாயிற்படியிலே வந்து உலாவிக் கொண்டு இருக்கிறீங்களே, சரியா? நீங்க யாரு, எந்த நாடு, உங்க பேர் என்ன, சரியா? ஊர் என்ன? ஐயா, கனகம் தண்ணில இருக்கிறீங்களே. ஆமா. அம்மா, நான் யார் தெரியுமா? ஸ்ரீராக யுவானத்தே. இந்த வந்த காவலாளி. இவ்வளோ அழகுடைய மன்மதரை போல இருக்கக்கூடிய நீங்கள், சரிதான், அழகிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய கன்னியாகுமரத்தின் வாயப்படியிலே வந்து நின்று கொண்டு அழகாக அமர்ந்து கொண்டு பேசுறீங்களே, இது போல ஒரு ஆடவரை நான் பார்த்தது கிடையாது. இப்போது ஆமா, இவ்வளவு அழகுடைய ஒரு ஆடவர். ஆமா, வந்து எங்களுக்கு கன்னியாகுமரத்தின் வாயப்படியில் இருக்கிறீங்களே, கேளுங்க. இந்த வனத்தை காவல்கா இருக்கிற பார்த்தா பெண் குழந்தை உள்ள கேட்டாரு, நீதி நேர்மைய காவல்கா இருக்கிறவளையா நானு? ஐயா, ஐயா எந்தானைக்கு சங்கலோரி
உன்னை பார்க்கிற போது மெய்தான். மன்மதர் அது என்ன மன்மதன் ஆரோக்கியம் மன்மதனுக்கு மேலாக சரிதான். அழகானவர் வந்துகிறியே உன்னை பார்த்ததும் நான் காதல் கொண்டேன். உன் மீது நேசித்தேன். அழகுள்ள ஆடவரா இருக்கேன். சரிதான். அதை நான் நேசித்து விட்டேன். என்னை கல்யாணம் விவாகம் செய்து கொள்வாயா? அம்மா விவாகம் இந்த காட்டிலே காவல் காக்கிறவன் நானு. ஆமா. திடீர்னு வந்து என்ன பார்த்த உண்மையில ஆசைப்பட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேக்குறேன். இப்பேற்பட்ட பெண்களை நான் எப்படி நம்புவது, எப்படி நான் திருமணம் செய்வது? நானா உங்கள மாதிரியா பார்த்த உடனே உண்மை ஆசை வந்துச்சு நான் தாலி கட்டிக்கணுன்றதுக்கு நீதி நேர்மை விடுவேன். அப்ப என்ன நம்பல? நான் நம்ப மாட்டேன். என்ன நீ நம்ப வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாவது ஒண்ணு இல்ல வந்ததான் அழகா கட்டிக்கிறேன்னா முறையா? ஐயா உங்கள் அழகு என் கண்ணைக்க வந்தது. சரிதான். அதனால உன்னை நேசித்தேன். உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உனக்கு பிடித்திருந்தால் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க. இல்ல எனக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வருது. கல்யாணம் பண்ணலதான் இன்னும். ஒரு வாட்டி கூட கல்யாணம் பண்ணல. 2 புள்ள மட்டுக்குது. ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணா 10 வாட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இங்க தன்னந்தனியில காட்டுல பெண் உன்னிடத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நாட்டுக்கு போன உடனே நீ யாரா தெரியல போடான்னு போயிட்டான். அப்புறம் எங்க தீர்னா வருது? அப்புறம் வேற ஒரு பொண்ணு நான் எங்க நினைச்சுக்கிட்டேன். அது போல பெண்ணு நான் இல்ல. ஒரு ஆடவரை நான் நேசித்தது, ஒரு இதுவரை நான் ஒரு ஆடவரை நான் நேசித்ததும் கிடையாது. ஒரு ஆடவரிடத்திலே என் கற்பை பறிகொடுத்ததும் கிடையாது. சரிதான். என் தாய் தந்தை சொன்னார் திருமணம் செய்து கொள்ளம்மா என்று சொன்னார். அப்போது கூட எனக்கு வேண்டாம், நான் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த ஆண்டவன் பரம கடவுள் எனக்கென்று அனுப்பியது போல் இந்த கன்னியா மடத்திலே 48 நாள் முடியவும் நீ வந்து நிக்கவும் நான் வந்த அந்த ஆண்டவனே உன்னை அனுப்பிட்டு போல நினைக்கிறேன். நான் வந்த நேரம் எனக்கு தானே தெரியும். சரி நீ ஏதோ ஆசைப்பட்டேன் இருந்தாலும் உன்னை எப்படி நான் நண்பது? ஏதாவது ஒரு அடையாளம் ஒரு சத்தியம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தியானா நீ காட்டுக்கு கொடுத்தது உண்டானா சத்தியம் செய்தது உண்டானா? நான் காட்டுல பார்த்த காட்டோட போயிடுச்சுன்னு போயிடுவாட்டியா? ஏனென்றால் நாமல் இருவரும் நேசித்ததுக்கு என்ன வழி? நம்ம இப்போது உன்னை நான் கண்டனே, அதில் எனக்கு அடையாளம் என்பது வேண்டும். அடையாளம் திருமணம் செய்து கொள்ளலாம், இங்கே செய்து கொண்டு விட்டால். ஆனால் இருக்கக்கூடிய ஊர் மக்களும் உன் தந்தையாகப்பட்டவரும் மகந்தியான வார்த்தை பேசுவார், கெட்ட பேர் வரும். அதனால இப்போது நம்ம இங்கேயும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஆனா அவனை நேசித்ததுக்கு உண்மையாக இருந்தால் எனக்கு அடையாளம் ஏதாவது கொடு. ஏன்னா நீ ராஜகுமாரி, ராஜா விட்டு பிள்ளை. காட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாட்டுக்கு போற பேச்சு மாட்டேங்குது. அதனால யாதாகில் காற்றை பார்ப்பதற்கு எனக்கு அடையாளம் கொடுத்தது உண்டானா நான் சத்தியமும் தடை இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆகாயவாணி உமாதேவி சாட்சியாக உன்னை நேசித்தது உண்மை. சரிதான். உன்னை கண்டது உண்மை. சரிதான். உன்னிடத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்வது இது உண்மை. ஒரு காலமும் நான் மாற்றி பேச மாட்டேன். உன்னை தான் திருமணம் செய்து கொள்வேன், இது சத்தியம். அப்படி திருமணம் செய்ய வேண்டுமானால் உன்னிடத்தில் யாராவது ஒரு ராஜமுத்திரை பதித்த அடையாளம் கொடுப்பாங்களாம். ஐயா என்னிடத்திலே கொடுப்பதற்கு இப்போது எதுவும் இல்லை. அடையாளமாக கொடுக்க வேண்டுமா? ஆனால் இதோ எங்களுடைய ராஜாங்கத்தின் முத்திரை, இந்த முத்திரை பதித்த மோதிரம் கணையாழி இருக்கிறது. கணையாழி மோதிரத்தை இது அடையாளமாக தருகிறேன், இதை வைத்துக்கொள். ஆனால் இப்போது கன்னியாகுமரத்திலே இருந்து என் தந்தையாகப்பட்டவரை சென்று நான் பார்த்து அப்போது நீயும் அங்கு வா, இடத்திலே வந்து என்னை கேள், மறுபடி கேள். அப்போது உன்னை நான் பார்த்து அங்கே திருமணம் செய்து கொள்கிறேன். இப்போது உன்னை நேசித்ததுக்கு அடையாளமாக இந்த கணையாழி மோதிரத்தை வைத்துக்கொள். மாதிரி கத்தன மவன தட்டியால ஒரே அடி ஆட்டிக்குவோம். உனக்கு புண்ணிதானம் பண்ணாங்கன்னா அதுல ஒரு வாட்சி ஆட்டி சாப்பிடணுங்கிறேன். சொன்ன போறேன் நீங்க உள்ள போங்க.
மோதிரத்தை கல்யாண மோதிரம் ஊரு ஜனங்களே ஏய், ஒரு முக்கிய அறிவிப்பு யாரதான் மோதிர காணனா இங்க வாங்க அவங்க பாட்டுங்கும் போது அவங்க கையில இருந்து கைட்டு வந்துட்டுனா வைத்தியக்காரா அந்த மாதிரி தானே கருத்து உடனே பார்த்தோம் அதுக்கு இல்ல இந்த மோதிரத்தை ஆமா அவன் என் கையில போடும் போதெல்லாம் உங்க அக்கா போடுற மாதிரியே தெரியுது எனக்கு. பத்தாத்துக்கு ஏன் அதான் வந்து கேக்குறியா ஒரு பேச்சு சொல்லி கிளம்பணும் பட்டை எல்லாம் பிராண்டி ஆகி போச்சு பட்டை. சரிங்க கரெக்டா போட்டுருந்தாப்பா போகணும் போகணும் கல்யாணம் தான். இந்த கல்யாணத்துல ஒரு வாழ்க்கை வேண்டும் நீங்க போக வேண்டும் ஆஹா இந்த கல்யாணம் தான். இந்த கல்யாணத்துல ஒண்ணு மறக்க மாட்டேன். மறக்க கூடாது ஏன்னா நீ மாப்பிள்ளை ஜோடியாச்சே. மாப்பிள்ளை ஜோடி சேர்த்துக்க அவங்க கூட என்ன இல்லை பின்ன. சரிங்க சரி போங்க மாப்பிள்ளை ஜோடியாச்சே. உனக்காக ஆமா எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கீங்களா ஆமா. அதோட உங்களை பத்தி தப்பா பேசிட்டேனே. ஐயோ உன் காலுக்கு ஒரு வணக்கம் மன்னிச்சுக்கோங்க. அது கால் இல்லடா. ஏன்னு கேட்டா மூஞ்சிக்கு ஒரு செருப்பும் மூஞ்சிக்கு ஒரு செருப்பும் காலுக்கு ஒரு குள்ளாவும் ரெடியா வாங்கி வந்து வச்சுக்கிறேன். அதான் எனக்கு காலுக்கு குள்ளா வேண்டாம் மூஞ்சிக்கு மட்டும் செருப்பு வாங்கி கொடு தீத்தினே எங்க ஊருக்கு போய் மகாராஜா மகாராணி என்னடா முனிவர் வந்திருக்காரு ஐயா. யாரு பொண்ணுகிட்ட உதைக்கதான் வாங்கிட்டு வந்துட்டாரா? அதான் நினைக்கிறேன். ஏய் ஒரு காலம் நடக்காது. நடக்காது. என் பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு தான் தெரியும். கெடா ஆடு உருமுது பாத்து. முனிவரே, ஏதாவது சாப்பாடு கீப்பாடு வேணுமா? அதெல்லாம் முடியாது. கல்யாணம் செய்யாமல் கையை நினைக்க மாட்டேன். கல்யாணமா? ஆமா. என் பொண்ணு கல்யாணம் தான். ஆமா. நீ அதுல சாப்பிட வந்திருக்கியா? ஐயோ சாப்பிடவில்லை. தாலி கட்டு மாப்பிள்ளையே நான் தான். எப்படி இந்த மாதிரி நடக்குது? எப்படி என் பொண்ணு ஒப்பிட்டு இருக்க மாட்டானா? அங்கே சென்று அந்த வனத்திற்கு சென்று கன்னிகாமணத்தை பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய உன் மகள் நலாயனியை கண்டேன். என் அழகை பார்த்து இந்த கோலத்தை பார்த்தா மாமா மாமா உன்னை நான் கட்டிக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படி என்று மன்றாடினாள். என் பொண்ணு உங்ககிட்ட சொன்னானா? ஐயோ கடவுளே பங்கமத்த நாயே. அதான் கேக்குறது என் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கோ. வீணா போச்சுன்னா அப்புறம் ஒத்த திருப்பி ஆகாது. அப்படியானா என் மகளிடம் இருந்து ஆமா ஏதாவது அடையாளம் கொண்டு வந்திருக்கியா? தேவாரி சுவாமி இந்தா நான் தவசம் இருக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்? என்ன என் மாமனார் மாமியார் சிரிப்பு கூட திருத்தா சிரிக்க. ராஜமுத்திர பதித்த மோதிரம். ஆமா நம்ம பொண்ணு கையில நாம போட்டது. நம்மளுடைய அரசாங்க முத்திரை போட்ட மோதிரம் இது. ஆமா. இது இந்த முனிவர் கையில வந்திருக்கு. எப்படி வந்திருக்கும்? அப்ப நாம அங்க போகணும். கண்ணி அனுப்பலாம். நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் வரலாம் என்று நினைத்தேன். அதுக்குள்ளாக நீ வந்து விட்டீங்க. உனக்கு கல்யாணமா? கல்யாணம் உனக்கு கல்யாணம். மகளே 48 நாள் பூஜை முடிந்து விட்டதா? ஆமா. நீ உரைத்தபடி 48 நாள் பூஜை முடிந்து விட்டது. பெண் பெத்தை அடைந்து விட்டேன். ஆனால் இப்போது உனக்கு திருமணம். ஆண்டவன் அனுப்பிய போல் மாப்பிள்ளையாகப்பட்டதை பார்த்துட்டீங்க. அவள் வந்துட்டாரு. நான் பார்த்துட்டேன். என் காதி இப்படி வாடி அங்க போய் அங்கே சிந்திக்கால் கூட ஏறி நிற்கிறேன். ராணியம்மா சாதாரண நாள் இந்தியாவில் சிந்திக்காது. அவன் கோயப்படுவான். நம்ம கன்னியாமரத்தில் இருந்து நீ வந்தாரு எனக்கு வாய்ந்தவர். கனியாணி மோதிரம் கொடுத்தனேன். எனக்கு முன்னாங்க போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட. அதனால அப்பா மாப்பிள்ளைய பார்க்க வேண்டும். காட்டுங்க போலாம். அப்படியே பார்த்து கொண்டு வர வேண்டும். யாரு அவரா? ஐயோ அவரு இல்லையே. யாரு?
நான் என்னென்று சொல்வேன் அம்மா எட்டிட மனக்குறைய பாய்ந்தில மாதற்குள்ளே இப்போ அனைவோர் ஒரு பாய் ஆடி நான் ஒன்று நினைந்திருந்தேன் கொஞ்சம் தன்மையும் இல்லாத தெய்வம் இங்கு தான் வந்து நினைந்த ஓடி சாரே கையில பார்த்தாரே சண்டாள தெய்வமே சலியார தெய்வமே அல்லும் பகலும் 60 நாழிகை நேரமும் ஒன்னே நானே இடைவிடாமல் பூசை செய்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று உன்னுடைய பாதத்தை வணங்கினேனே இப்படியேப்பட்ட ஒரு தாடி மீசை உள்ளவரை கொண்டு வந்து காட்டி இவர்தான் உனக்கு அத்தை கணவர் என்று சொல்றியே அப்பா மகனே நலாகனி உன் தெய்வம் எப்போதாக இருந்தாலும் இறைக்கேற்ற ஆடவரை நீதான் காட்ட வேண்டும் என்று வைகாட்ட வேண்டும் என்று பரம கடவுளே ஒன்னேதானே துதி செய்தேனே பணத்தில் வாழக்கூடிய தாடி மீசை உள்ள இவரை பார்த்தால் வருவான முனிவர் போல ரிஷியாகப்பட்டவரை காட்டி இவர்தான் மாப்பிள்ளை என்று சொன்னால் நான் எந்த விதத்தில் பொறுத்துக் கொள்வேன் அம்மா
கருவாகி உருவாகி கெற்பா கோலத்தில் இருந்து நான் வளர்ந்து என்னை தற்கா பருவமாகி இப்படியேப்பட்ட ஒரு முனிவரை காட்டி என்னை சேர திருமணம் செய்து கொள்ள சொன்னால் ஏனம்மா பிறந்த அம்மா ஏன் பிறந்தானோ தந்தை செய்த ஒரு பாவமோ தாய் செய்த ஒரு தீவினையோ முன் ஜன்மத்திலே நான் செய்த ஒரு பாவமோ ஏன் இப்படியேப்பட்ட எனக்கு தீவினை நான் வாழ்வதற்கு சென்றேன் பூமியிலே நல்ல முறையோடு பெண்ணாக வளர்ந்து எனக்கு தொய்ந்த வெண்ணை அண்டை பருப்பை கொடுத்து ஒரே மகள் என்று என்னை சீர சிறப்புடனே வளர்த்து என்னை நல்ல முறையோடு ஆளாக்கி அறிவுரைத்து என்னை நல்ல முறையோடு அப்பா வளர்த்து ஆசைப்பட்டதெல்லாம் செய்தி கொடுத்து என்னை வளர்த்தி அப்பா நான் வாழ்வதற்கு சென்றேன் எனக்கு வழி ஒன்றும் இல்லை சட்டங்கள் தொல்லை சென்றால் பார்க்கக்கூடியவரை எல்லாம் என்ன முன்ன வெட்டி பின்னாடி குறைஞ்சொல்லி பேசுவாரு. இவள் இப்படியே பட்ட அழகுள்ள ஒரு நீதிமான், ஒரு சக்கரவர்த்தி மகளாகப்பட்டவள் ஒரு முனிவரோடு திருமணம் செய்து போறாளே. அவளை பார்த்தால் கணவன் மனைவி போல் இல்லையே. அவர்கள் இவரை பார்த்தால் தாய் தந்தை தாயை மகளும் போல தந்தையும் மகளை போல தெரிகிறார்களே. அப்படி என்று என்னை பார்க்கக்கூடியவரெல்லாம் பேசுவார்களே. இன்னைக்கு சிரிப்பவர் உள்ளம் சிதறினாலோ அழுபவர் உள்ளம் அமைதி கொள்ளாதோ கொள்ளாதோ இவரோடு நான் சென்றால் உடனே பெருத்தவர் ஒய்யாரம் பேசுவார், நாக்கை பெருத்தவர் 4 விதமா பேசுவார். என்னை பார்க்கக்கூடியவர்கள் சிரிப்பாங்க. முன்ன ஒட்டி இவரை பார்த்து இவரோடு நான் போனால் என்னை பார்த்து சிரிப்பாரு. அம்மா தெய்வத்தின் மீது
ஏடா உன் கை தூக்கு கொண்டா ஆள் போக கத்துறாங்க உங்களுக்கு. ஏடா ஏடா போற வேலை செய்றீங்க தெய்வத்தை மீது தீர்ப்புகள் என்பதும் இல்லை. இது மனிதர்களாலே வந்த ஒரு தொல்லை. அதனால் இவரை பார்த்து என்னை திருமணம் செய்துன்னு சொல்றேன் அம்மா. யாரை நொந்து நாளையே என் தரித்திரத்தை சொல்லி அழுவேனா நான் யாரை நொந்து அழுவேன் அம்மா. எனக்கு இங்க ஆறுமா ஐயோ நான் பட்ட துன்பம் எனக்கு தீருமா. ஐயோ நான் பட்ட துன்பம் தீருமா. எனக்கு ஆறுமா. ஐயோ நான் பட்ட துன்பம் எனக்கு தீருமா. ஐயோ நான் பட்ட துன்பம் தீருமா. ஐயோ நான் பட்ட துன்பம் தீருமா. அம்மா, மகளே நல்லா கடி. இப்போது இவரை என்னை திருமணம் செய்து வைக்க போற சொல்றீங்களே, இவரோடு நான் போனா இந்த உலகம் என்னை பார்த்தால் பரிகாசம் செய்யாதாமா. ஆமாதாம்மா. உங்களை நீங்கள் என்னை திருமணம் செய்து வைத்தாலும் அல்லும் பகல் 60 நாளைக்கு நேரமும் இடைவிடாமல் பூசை செய்து கொண்டு பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று வந்தனே. ஆமா. ஐயங்க அண்டாவா அந்த அரவ கையே மாலையாக உண்டவா. அந்த அரவ கையே மாலையாக உண்டவா. கடவுளாகப்பட்ட பரம கடவுள் இடத்திலே நான் சென்றேனே ஆண்டவன அனுப்பியது போல் இப்படியேப்பட்டவரை கொண்டு வந்து இவரா எனக்கு மாப்பிள்ள இவர் எனக்கு வேண்டாம் அப்பா. நாங்க எடுத்த முடிவா இது? ஏய் சிஷ்யா, வா இப்படி ஒழுங்குற வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம். இது போல போட்ட குட்டி அழுகுற வீட்டுல இருக்கலாமா? என்ன வீட்டு அழுகு வீட்டு போச்சு ஒப்பாரி வைக்கிறாள். ஐயா நீ போக வாங்க ஐயா. எனக்கு எத்தனை பேர் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. கார்த்தி மாசம் உப்பு வண்டிக்காரனுக்கு வர கேராக்கி வருது உனக்கு நான் பண்றது. ஐயா உன் கால்ல கூட என் பொண்ணை கட்டிக்க சாமி. உன் முகத்தை பாக்குறேன். என் முகத்தை பாருங்க ஐயா. வாங்க ஐயா. நீங்க அமருங்க ஐயா நீங்க. ஏம்மா எப்படி மனங்குடிந்து இப்படியேப்பட்ட ஒரு முனிவரை எங்களை நீ மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தீங்க? எங்களை நீ நிந்திக்க கூடாது. அப்படி யாரை நிந்திப்பது? நீயே எடுத்த முடிவுதான். நான் எந்த முடிவு எடுக்கலையே. அப்படி ஆனா உன் கையில நாங்க போட்டு விட்டோமே ராஜமுத்திர பதித்த மோதிரம் கனையாளி. ஆமா இது எப்படி அந்த முனிவர் கையில வந்து? முனிவர் கையில வந்தது. நம்மளுடைய மோதிரம். ஆமா. ஆனால் நான் கொடுத்தது ஒருவர். ஆ, ஆனால் இப்படியேப்பட்ட ரிஷியை நான் பார்க்கவில்லை. மன்மத அழகை போல இருந்தவர் ஒருவர் கையிலே நான் கொடுத்தேன். ஆனால் இவர் கைக்கு எப்படி வந்தது, இந்த கனையாளி எப்படி இவர் இடத்தில் வந்தது, உங்களிடத்தில் வந்து கொடுத்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் ஆண்டவன் செயலோ இது அத்தனாராகப்பட்டவரிடம் கிட்ட ஒரு
இது வாழ்க்கையோ? நான் சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தந்தைக்கு வந்த இக்கிட்டை ஒரு பிள்ளைதான் தீர்க்க வேண்டும். அதுபோல் நீங்கள் சத்தியம் தவறாதவர். ஆமா. எப்போது உங்கள் சத்தியத்தை நீங்க மாற்றக்கூடாது. அதனால் சத்தியம் செய்து கொடுத்து விட்டாய். இந்த கனையாழி மோதிரத்தை கண்டதும் நீ ஒப்புக்கொண்டு விட்டாய். அதனால் நடப்பது ஆண்டவன் செயல், நடந்து ஏறட்டும். நம்ம திருமணம் நல்ல முறையோடு நம்மளுடைய நாட்டிலே நடக்கட்டும். ஆகட்டும். ஐயா முனிவரே, ஆமா, என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா? என்கிட்ட 5 பைசா இல்ல, எல்லா செலவும் உங்களுக்கு தான். எந்த செலவுல கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன், நிறைய சம்பாதிச்சு நான் வச்சுக்கிறேன். நான் அப்பயே சொன்ன இந்த மாதிரி ஓட்டாண்டிலாம் சத்தியம் பண்ணாதீங்கன்னு. என்கிட்ட இந்த கொட்டை மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு. என் கொட்டை மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. அதேதான். ஐயா உங்களுக்கு செலவு கடவுளா கல்யாணம் பண்ணிக்கலாம். சீர் முதல்ல எல்லாம் நாங்களே கொடுக்குறோம். அது போதும், அது பொண்ணுக்கு நல்லா வாங்கிட்டு கொடுங்க ஐயா. வண்டி நல்ல வண்டியா எடுத்துட்டு வா. ஃப்ரண்ட்ரா வாங்கி தர கவலைப்படாத. சொல்லிக்கிறேன். வாங்க கிராக்கி. பேப்பர் பிரிச்சு தான் வைக்கணும். ஏய் சிஷ்யா, இந்த தாலி எடுத்தாங்க தட்டோட தூக்க. மாங்கல்யம் தந்துனா நாயே. ஏய் கல்யம் தந்துனானே மமக்கிப்பன கேது. கிளாமர்னோ சசி வர்ணமாம். டேய் 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 இங்க வா. சசி வர்ணமாம். டேய் டேய், நீ தில்லுற காரிக்கு அந்த மந்திரம் வரும் உனக்கு. சசின்ற பொண்ணு ஏதாவது சரி இருந்தா தொட்டபடி சரி. எழுதி வச்சு வார்த்தை இருக்கா. ஐயா திருமணம் செய்தார். இவர் திருமணம் செய்தார். ஐயா திருமணம் செய்தார். தேவர் அறிய திருமணம் செய்தார். ஐயா கோயிலாம ஆடி பாடிவிடா கொலகாரிவிடா. யார் பண்ண காட்டுங்க? வாய முடிய சைலன்ட். சைலன்ட். சக்கரத்தை வாய முடியடி. யார் பண்ண காட்டிட்டு போனா? என் பொண்டாட்டி எனக்கு ரெண்டாவது தாலி கட்ட வந்துக்கறாமா அந்த முனிவரே. ஐயோ, நீ என் கைவாரத்திலே நிக்கிறியா? இதான் போனாங்க அண்ணி நான் மாட்டிட்டேன் ஐயா. கண்ணு கொஞ்சம் மாசம் தான். என் பொண்ணு அங்க இருக்குது பாரு. இது அவன் பொண்ணு. என் பொண்ணுக்கு தாலி கட்டுங்க. கண்ணாடி போட்டு பாரு. கோயிலாம சங்கிதல் கோயிலா. ஏய் சிஷ்யா, எங்கடா அந்த பூ மங்கவுல அடிக்குது? கேட்டுங்க கதையா. ரோஜா பூ உனக்கு கவுல அடிக்குது. சுவாமிப்பா, நான் காட்டுல இருந்துட்டுனா பூனா எப்படி இருக்கும்? பன்னீர்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தனம்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் தெரியாது ஐயா. சுவாமி, இப்போது ஆண்டவன் செயலினால் சரி. திருமூர்த்தியினுடைய ஆசீர்வாதத்தினால் ஆமா. நம்மளுக்கென்று திருமணம் நடந்தேறிவிட்டது. நல்லது, கல்யாணம் நடந்து போச்சு. இதான் நல்ல நேரத்தில் இத கிளியூரை சேர்ந்த இத மெடிக்கல் வைத்திருக்கக்கூடிய குட்டி ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஆரூர் ஐயா அவர்கள் இத பெண்ணு மாமலிக்காக வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வேதம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வரிசை வைங்களா? வரிசை வைங்க. ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு காசு கொடுத்து சாப்பிட்டு வந்துறோம். வரிசை வைங்க. இதான் நல்ல நேரத்தில் கிளியூரை சேர்ந்த லோகநாதன் என்று சொல்லக்கூடிய ஆரூர் ஐயா அவர்கள் பெண்ணு மாமலிக்காக வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வரிசை சாப்பாடு போறீங்க?